வறுமையை ஒழிக்க, சமூக ஏற்றத்தாழ்வினையும் பாகுபாட்டினையும் அழிக்க, சுற்றுச்சூழல் பருவ மாற்றத்தினை சரி செய்ய மக்கள் நாம் இணைவோம். 2015 செப்டம்பர் 25 இருந்து 27 வரைக்கும் உலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஐநா சபையில ஒண்ணு கூடி அடுத்த 15 ஆண்டுகள்ல நம்ம நாடுகளோட வளர்ச்சி கொள்கைகள் என்னவா இருக்க போகுதுன்றதை தீர்மானிச்சிருக்காங்க. இதுல மக்களாகிய நாமளும் நம்மளோட கருத்துக்களை பதிவு செய்வோம். எங்க அம்மா காலத்திலேயும் வறுமையா இருந்துச்சு, என் காலத்திலேயும் வறுமையா இருக்கு, என் புள்ளியன் காலத்தாச்சும் வறுமை இல்லாம இருக்கணும். ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க கூடாதுங்க. எல்லா மனுஷனும் சாப்பிடணும். உலகத்துல எந்த குழந்தைகளுக்கும் நோய் வரக்கூடாது, எல்லா குழந்தைகளுக்கும் மருத்துவ வசதி கிடைக்கும். அறிவையும் திறனையும் கொடுக்கக்கூடிய கல்வி எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிற மாதிரி நாம இந்த உலகத்தை மாத்தணும். எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருக்கும் பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்கணும். வீட்டுல வேலை செய்யற இடத்துல, பள்ளிக்கூடத்துல சுத்தமான கழிப்பிடம் வேணும், சுத்தமான தண்ணி வேணும். நம்ம பூமியை அழிக்காத வகையில் நம்மளுக்கு சுத்தமான மின்சாரம் வேணும். அதனால நம்மளும் நம்ம நாடும் முன்னேறணும். பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சு எல்லோருக்கும் வேலை கிடைக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். இந்த உலகத்தில் உருவாக்கப்படுற தொழில், உள்கட்டமைப்பு வசதி, புதிய கண்டுபிடிப்பு இதெல்லாம் தனிநபர் லாபத்துக்கு மட்டுமல்லாமல் மக்கள் எல்லோரும் பயன்படுற விதமாக அமையணும். நம்ம நாட்டுக்கும் அயல் நாட்டுக்கும் சண்டை தேவையில்லை, ஏழை பணக்காரங்க வித்தியாசம் தேவையில்லை, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் போதும். இந்த சமுதாயத்தில் நம்ம நல்ல பாதுகாப்பாகவும் முன்னேற்றம் அடையணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம உலகத்தில் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும், அது பெட்ரோலாக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கும் வர மாதிரி விருப்பம் சிக்கனமாக இருந்தால் நம்ம பார்த்து நடந்துக்கணும். பருவநிலை மாற்றத்தையும் அதன் தாக்கத்தையும் தடுத்து உலகத்தை காத்திடுவோம். கழிநீர் கடல் நீரில் கலக்கிறதால கடல் வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது. இதை தடுக்க நம்ம ஒரு ஸ்டெப் எடுப்போம். நம்ம பூமி, நம்ம காடு, நம்ம காற்றுக்க விலங்க காப்பாற்ற நம்ம கை கொடுப்போம். நமது நாட்டில் உள்ளேயும் வெளியேயும் நடக்கும் வன்முறையை தடுத்து நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டிட அரசாங்கத்தை வேண்டிக் கொள்வோம். அனைத்து நாட்டு மக்களும் இணைந்து இந்த இலக்கை அடைய உழைத்திடுவோம். இது நம் உலகம், இவர்கள் நம் மக்கள், இவை நம் இலக்கு. அறிவோம், பகிர்வோம், அனைவரையும் பங்காளராக்குவோம். சேர்ந்து இவ்வுலகை உயர்ப்போம், ஒரு முன்னேற்றமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போம்.